கட்சிகளும் அதன் சின்னங்களும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸாக கேட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்க்கலாம். ஜனதா தளம் இந்த கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா அம்பு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா வில்லம்பு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி. ஜம்மு காஷ்மீர் மாநில கட்சி இந்த கட்சியோட இது வந்து மாநில கட்சி, சரிங்களா? இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பை. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4321. இதுவே ஐக்கிய ஜனதா தளம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட சின்னம் கேட்டாங்கன்னா ஏணிப்படிங்கிறது ஐக்கிய ஜனதா தளத்தோட கட்சி, சரிங்களா? ஜனதா தளம் அப்படின்னா அம்பு, இதுவே ஐக்கிய ஜனதா தளம் அப்படின்னா ஏணிப்படி. இதுவரைக்கும் 2025 தற்போது உள்ள மொத்த தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6, சரிங்களா? பிஜேபி இப்போ பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறதுல அது, ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இதுக்கு வந்து தாமரை, இதுக்கு வந்து கை, அது போக 4 கட்சிகள் இருக்குது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பகுஜன் சமாஜ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது, யானை சின்னம். அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி, இதோட சின்னம் வந்து சுத்தியல் அருவாள் நட்சத்திரம், சரிங்களா? இது போக 2 கட்சி இருக்குது. ஒன்று வந்து ஆம் ஆத்மி கட்சி, இதோட சின்னம் வந்து துடைப்பம். அப்புறம் வந்து நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது, இதோட சின்னம் வந்து புத்தகம். மொத்தம் 6 தேசிய கட்சிகள் இப்போ 2025 படி இருக்குது, சரிங்களா? அப்புறம் இந்த ஒரு கன்ஃபியூஸான ஒரு டேட்டா, ஜனதா தளம் அப்படின்னா அம்பு, இதுவே ஐக்கிய ஜனதா தளம் அப்படின்னா ஏணிப்படி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சியோட சின்னமும் ஏணிப்படி தான். இந்த ஜனதா தளம் கட்சி வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது, ஒரு மாநில கட்சியாக. அதுவே ஐக்கிய ஜனதா தளம் வந்து பீகாரில் இருக்குது, அது ஒரு மாநில கட்சி. இப்போது இது ரெண்டுக்கும் ஒரே கட்சி எப்படி சார், ஒரே சின்னம் எப்படி சார் அப்படின்னா, இது வேறு வேறு ஸ்டேட்டுங்கிறதுனால மாநில கட்சியாக இந்தந்த சின்னங்கள் இருக்குது, சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் மாநில கட்சிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் ஏணிப்படி தான் சின்னம். தேங்க்யூ.